नमस्ते। दक्षिण भारत हिंदी प्रचार सभा की प्राथमिक पाठ्य पुस्तक पृष्ठ संख्या 7 पक्कम एण 7 हिंदी वर्णमाला வர்ண என்றால் எழுத்துக்களால் அமைந்த மாலை வர்ணமாலா. வியஞ்சன் என்பது உயிர்மெய் எழுத்துக்களை குறிக்கின்றது. மெய் எழுத்துக்கள் என்று தமிழில் தனியாக உள்ளதல்லவா, இக்கு இங்கு இச்சு இஞ்சு என்று. இது நேராக உயிர்மெய் எழுத்துக்கள் தான். லேखन விதி எப்படி எழுத வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அந்த அம்புக்குறி எப்படி உள்ளதோ அதன்படி எழுத வேண்டும். தமிழில் க ங ச ஞ ட ந த ந ப ம ய ர ல வ ழ ள ர ந என்று இருக்கின்றது 18 எழுத்துக்கள். ஹிந்தியில் க என்பது 4 உச்சரிப்புகளில் உள்ளன. தமிழில் உள்ள க என்றும் க என்றும் உச்சரிக்கப்படுகின்றன. கல்கத்தா என்ற பொழுது வரும் காவும், கணபதி என்ற சொல்லில் வரும் கா எழுத்தும் எழுதும்போது ஒரே போல்தான் உள்ளது. ஆனால் உச்சரிக்கப்படும் பொழுது அவை 2 விதமாக உச்சரிக்கப்படுகின்றன. ஹிந்தியில் 4 விதமான காக்கள், 4 விதமான சா, 4 விதமான டா, 4 விதமான தா, 4 விதமான பா. சரியா? இப்பொழுது அவற்றை கற்றுக்கொள்ளலாம். முதலில் கா வரிசை. க, 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 घ, ङ. க, ख, க, घ, ङ. छ, छ, ज, झ, ज्ञ. छ, छ, ज, झ, ज्ञ. ट, ठ, ड, ढ, ण. ट, ठ, ड, ढ, ण. त, थ, द, ध, न. त, थ, द, ध, न. प, फ, ब, भ, म. प, फ, ब, भ, म. या, रा, ला, वा. या, रा, ला, वा. श, श, स, ह. श, श, स, ह. क्ष, त्र, ஞ, श्र. क्ष, त्र, ஞ, श्र. 7ஆம் பக்கம் மற்றும் 8ஆம் பக்கம் இந்த இரண்டையும் சேர்த்து இப்பொழுது நாம் படித்தோம். இவற்றை சற்று விளக்கமாக பார்க்கலாம். முதல் வரிசையை எடுத்துக்கொள்வோம். க, 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 घ, ङ. தமிழில் கா ஙா என்று உள்ளதல்லவா, அதை ஹிந்தியில் க, 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 घ, ङ என்று சொல்வோம். இதில் முதலில் உச்சரிக்கப்படுகின்ற க சுலபமாக உச்சரிக்கப்படுகின்றது. க ஆங்கிலத்தில் இது எழுத வேண்டுமென்றால் KA என்று எழுதுவோம். இதை அல்ப பிரான் கா என்று சொல்வோம். அல்ப பிரான் கா, முதலில் எழுதப்பட்டுள்ள கா அல்ப பிரான் கா. பிரான் என்றால் காற்று. குறைந்த காற்றை வைத்து எளிதாக உச்சரிக்கப்படுகின்ற எழுத்து இது. அதனால் அல்ப பிரான் கா. அடுத்துள்ளது க. க ஆங்கிலத்தில் எழுதும்போது இதை KHA என்று எழுதுவார்கள்.
இதை மகாப்ரான் க என்பார்கள். மகாப்ரான், மகா என்றால் பெரிய, பிரான் என்றால் காற்று. அதிக அளவு காற்றை பயன்படுத்தி சற்று சிரமம் எடுத்துக்கொண்டு உச்சரிக்க வேண்டும். க, இதை மகாப்ரான் க என்பார்கள். மூன்றாவதாக உள்ளது க, ஜிஏ க என்பார்கள். இதை அல்ப பிரான் க, அல்ப பிரான் க, குறைந்த காற்றை வைத்து எளிதாக சுலபமாக இதை உச்சரிப்போம். அதனால் அல்ப பிரான், அல்ப என்றால் குறைந்தது என்று பொருள். அல்ப பிரான் குறைந்த காற்று க. அதற்கடுத்தது க, க, மகாப்ரான் க, மகாப்ரான் க, அதிகமாக காற்றை எடுத்து சற்று சிரமப்பட்டு உச்சரிக்க வேண்டும். க. அதன் பிறகு ஙா, ஞா. இதை ஞாபகம் வைத்துக்கொள்ள, இந்த ஞா என்பதை ஞாபகம் வைத்துக்கொள்ள தமிழ் சொல் கங்கணம் என்பதை நினைவுபடுத்திக் கொள்வோம். கங்கணம் என்ற சொல்லில் இங்கு எப்படி உச்சரிக்கப்படுகின்றதோ அப்படித்தான் இந்த கா வரிசையின் 5வது எழுத்தான ங உச்சரிக்கப்பட வேண்டும். க, 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 ங. சரியா? அடுத்த வரிசை சா வரிசை. ச, ச, ஜ, ஜ, ய. இந்த முதல் சாவை சா சிஹெச்ஏ என்று ஆங்கிலத்தில் போடுவோம். இதை அல்ப பிரான் சா என்று சொல்வோம். எப்படி அல்ப பிரான் கா இருந்ததோ அதே போல் அல்ப பிரான் சா குறைந்த காற்றை வைத்து சுலபமாக உச்சரிக்கின்றோம். அடுத்தது ச, ச, மகாப்ரான் ச, ச, மகாப்ரான் அதிகமாக காற்றை எடுத்து சற்று சிரமம் மேற்கொண்டு செய்ய வேண்டும் இதை. ச. அதன் பிறகு ஜ, ஜ, அல்ப பிரான் ஜ, குறைந்த காற்று சுலபமாக உச்சரித்தல். ஜ. அதன் பிறகு ஜ, 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 மகாப்ரான் ஜ. அதன் பிறகு ஜ. இதை உச்சரிப்பதற்கு நீங்கள் தமிழில் உள்ள சொல் இஞ்சி என்பதை ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த இஞ்சியில் வருகின்ற இஞ்சி எப்படி உச்சரிக்கின்றோமோ அப்படி இதை உச்சரிக்க வேண்டும். சரியா? छ, छ, ज, झ, ய. தென் உஸ்கே பாத், அதன் பிறகு. உஸ்கே பாத் என்றால் அதன் பிறகு. மூன்றாவது வரிசை டா வரிசை. டா வரிசை. ட, 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 நா. டா, அல்ப பிரான் டா. சாதாரணமாக தமிழில் உச்சரிப்பது போல் இதை உச்சரிக்க வேண்டும். டா. இதன் பிறகு ட, ட. இது மகாப்ரான் ட. முதலில் கூறியது அல்ப பிரான் ட. முதலில் உள்ள ட அல்ப பிரான் ட. இரண்டாவது உள்ளது ட, மகாப்ரான் ட. உஸ்கே பாத், அதன் பிறகு டா, டா, அல்ப பிரான் டா. அதன் பிறகு ட, மகாப்ரான் ட, ட. டிஹெச்ஏ என்பார்கள், டிடிஹெச்ஏ என்றும் சிலர் கூறுவார்கள். இப்படியெல்லாம் ஆங்கிலத்தை பார்ப்பதற்கு பதிலாக உச்சரிப்பை கவனித்து அதன்படி உச்சரித்தால் சிறப்பாக இருக்கும். சரியா? ட, 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 நா, நா. நாக்கை உள்ள அன்னத்தில் வைத்து பலமாக உச்சரிக்க வேண்டும். தமிழில் உள்ள 3 சுழி நா உரிக்கின்றதல்லவா, தமிழில் 3 சுழி நா. அப்படி இந்த நாவை உச்சரிக்க வேண்டும். ட, 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 நா. அடுத்த வரிசை தா வரிசை. த, 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 ந. த, 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 ந. முதலில் உள்ளது அல்ப பிரான் த. அடுத்தது த, மகாப்ரான் த. உஸ்கே பாத் த, த, அல்ப பிரான் த. உஸ்கே பாத் த, த, மகாப்ரான் த. உஸ்கே பாத் ந. இந்த ந என்பது தமிழில் உள்ள
தாவிற்கு பிறகு வருகின்ற அந்த நா மற்றும் 2 சுழி நா இரண்டிற்குமே இந்த தா வரிசையில் உள்ள நாவை பயன்படுத்த வேண்டும். த த த த ந. உஸ்கே பாத் அதன் பிறகு பா வரிசை. ப ப ப ப மா. ப ப ப ப மா. பா. பா என்பது அல்பப்ரான் பா. ப ப महाप्राण फ. उसके बाद बा. बा अल्पप्राण बा. भ भ महाप्राण भ. उसके बाद मा. மா. தமிழில் கூட பாவிற்கு பிறகு மா வருகின்றது அல்லவா, அதுபோல தான் ப ப ப ப மா. சில பேர் இந்த இரண்டாவது ப, அதாவது மகாப்ரான் பாவை ஃபா என்று உச்சரிப்பார்கள். அது தவறு. இந்த இரண்டாவது பாவின் கீழ் புள்ளி வைத்திருந்தால் மட்டுமே அதை ஃபா என்று உச்சரிக்க வேண்டும். மற்றபடி இதை ப என்று தான் உச்சரிக்க வேண்டும். சரியா? இதுவரையில் உள்ள எழுத்துக்கள் புரிந்ததா? க க க க ங ச ச ஜ ஜ ய ட ட ட ட ந த த த த ந ப ப ப ப ம. அதன் பிறகு உள்ள எழுத்துக்கள் யா ரா லா வா ஷ ஷ ச ஹ. இதுவரையில் இந்திய எழுத்துக்கள். யா ரா லா வா. இது எல்லாமே தமிழைப் போல்தான் உச்சரிக்க வேண்டும். யா ரா லா வா. அதன் பிறகு உள்ள வரிசை ஷா. முதலில் உள்ளதை சாதாரணமாக ஷா என்று உச்சரிக்க வேண்டும். ஷாம், ஷாமலா. அடுத்த எழுத்து ஷ. ஷ சற்று பலம் கொடுத்து அதிகமாக காற்றை பயன்படுத்தி ஷ, உஷா அப்படி உச்சரிக்க வேண்டும். அதன் பிறகு சா. சா சரஸ்வதி, சம்மேளனம் அப்படி உச்சரிக்க வேண்டும். சா. அதன் பிறகு ஹா. ஹா 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 ஹெச்ஏ ஹா. ஷ ஷ ச ஹா. இதுவரையில் எல்லாம் இந்திய எழுத்துக்கள். அடுத்த வரிசையில் இருப்பது கூட்டெழுத்துக்கள். க்ஷா. க்ஷா. இக்கு ஷா. க்ஷா. காமாட்சி, மீனாட்சி என்றெல்லாம் சொல்லும்போது இந்த க்ஷா வருகின்றதல்வா, அப்படி அதை உச்சரிக்க வேண்டும். இந்த எழுத்து க்ஷா என்ற எழுத்து இக்கு கூட்டல் ஷா, இந்த இரண்டும் இணைவதனால் உருவானது க்ஷா. அதன் பிறகு த்ரா. த்ரா த்ரா இத்து ரா. ஞா. ஞா ஞா. தென் ஷ்ரா. ஷ்ரா ஷ்ரா. க்ஷா த்ரா ஞா ஷ்ரா. இது 4 கூட்டெழுத்துக்கள். சரியா? மீண்டும் ஒரு முறை படிக்கலாமா? க க க घ ङ छ छ झ झ य ट ठ ड ढ न त थ द ध न प फ ब भ म या रा ला वा श ष स ह க்ஷா த்ரா ஞா ஷ்ரா. இதை மீண்டும் மீண்டும் உச்சரித்து பாருங்கள். சரியா? தன்யவாத்.